சிறிது காலமாக பணி சுமையினால் வீடியோக்கள் வரவில்லை. அதனால எப்பவும் போல நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க எப்பவும் போல மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமின்றதுனால காலையிலேயே வந்து பொங்கல் வச்சிடலான்ட்டு, காலையில பொங்கல் வச்சுக்கும்போதே 3 பேர் வந்துட்டு போயிட்டாங்க நம்ம மாடுங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இந்த சாதம் வடிச்ச தண்ணிலாம் இருந்தா அதெல்லாம் வச்சுட்டு, நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த பொங்கல் சாப்பிட்டோமா, அது என்னன்னே தெரியல. பொங்கல்னாலே பொங்கல் சுண்டல்னு ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா எங்க கோயில்லேருந்து வரும்போது எங்க பிரசாதம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, எங்க வீட்டாண்ட வரும்போதெல்லாம் பிரசாதத்தில பொங்கல்ல ஃபுல்லா வந்து சுண்டல் தான் இருக்கும். அத அப்படியே சாப்பிட்டு பழகிட்டேன்னா, எனக்கு அது ரொம்ப புடிச்சு போச்சு டேஸ்ட்டு. அதனாலேயே பொங்கல் செய்றோம்னா, கம்பல்சரி சுண்டலே செஞ்சு ஆகணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டாச்சு. சரி அதுக்கப்புறமா இந்த வாழைக்காய் வறுத்தேன்னா, வாழைக்காயில கொஞ்சம் காரம் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அத தண்ணி ஊத்தி இருத்துட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி போட்டு வறுத்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாஸ்மதி அரிசி தான் வாங்கியிருந்தோம். இது ஃபர்ஸ்ட்டு நாள் பிரியாணி செஞ்சேன். செகண்ட் நாள் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன். ஏன்னு தெரியல துளி வாசனையிலேயே டேஸ்ட்டெல்லாம் நல்லாவே இல்ல அது சாப்பிட்றதுக்கு. சரி இன்னைக்கு எப்படின்னா காலி பண்ணிடலான்ட்டு இந்த தேங்காய் பால் சாதம் செஞ்சலாம். தேங்காய் பால் சாதம் செஞ்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி இருந்தா நம்ம பொங்கல்ல போட்டது, ஆஹா இன்னைக்கு முந்திரி இருக்கு அதையும் சேர்த்து போட்டுடலான்ட்டு அதையும் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாழைக்காயில காரம் அதிகமாயிட்டதுனால இந்த சேப்பக்கிழங்கு கூட வறுத்துருந்தேன். அதில் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டேன். அது வெள்ளை வெள்ளையிலே சப்புன்னு இருந்து. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் செஞ்சுட்டு நம்ம சாப்பாடு பார்த்தா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வெந்திருந்து. ஆனால் இந்த தட்டில் போட 5வது செகண்ட் அப்படி டக்குன்னு ஆறிடுச்சு. சாப்பாடு வந்து என்னவோ அரிசி மென்று தின்ற மாரி இருந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் கோயிலுக்கு போயிருந்தோமா, கோயிலுக்கு போயிட்டு வந்து சரி பிரசாதத்தை எதிர்பார்த்து போனோம். ஆனால் வந்து பிரசாதம் கிடைக்கல. தரிசனமாச்சும் கிடைச்சிதே. இன்னைக்கு நம்மளுக்கு வாச்சிது இந்த தோசை தான்ட்டு தோசையும் வந்து கேரட் சட்னி கூட செஞ்சிருந்தேன். சூப்பராக முருகலாக வந்து நல்லா இருந்த தோசை. எங்களுக்கு நாளை இப்படி தான் போச்சு இந்த சித்ரா பௌர்ணமி. உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி எப்படி போச்சு? கோயிலுக்கெல்லாம் போனீங்களா? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போய்